சிம்பிளா, ஈஸியா 5 நிமிஷத்துல நம்ம பீட்ரூட் தொகையல், இல்ல சட்னி, சம்மந்தின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல விட்டமின் சி, ஃபோலேட், அயர்ன் எல்லாமே இருக்கு. அதாவது இரும்பு சத்து எல்லாமே இருக்கிறதுனால, அனீமியா இருக்கிறவங்க கூட நல்லா சாப்பிடலாம். இதுக்கு முதல்ல எண்ணெய் ஊத்திட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாதம், இட்லி, தோசைக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ பூண்டு, கருவேப்பிலை, நீங்க இஞ்சி கூட போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறமா பீட்ரூட் வந்து ஒரு 2 பீட்ரூட், அதுக்கப்புறமா தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி தேவையில்ல. தண்ணி ஊத்தி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப சொத சொதன்னு ஆன மாதிரி இருக்கும். அதனால நம்ம பீட்ரூட் அப்படிங்கிறது ரொம்ப வேகணும்னு அவசியமே இல்ல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில நான் கொஞ்சம் புளி உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் லைட்டா ரோஸ்ட் பண்ணா போதும். இத அப்படியே எடுத்து நம்ம அரைக்க போறோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நீங்க ஊத்தாமயே அரைச்சுக்கங்க. அப்பதான் கெட்டு போகாது. இது வந்து ரைஸோட கொஞ்சம் மேல தேங்காய் எண்ணெய் ஊத்தி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இட்லி, தோசைக்கும் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டே பிடிக்காத குழந்தைகளுக்கு இத மாரி செஞ்சு குடுத்து பாருங்க. வெரைட்டி ரைஸா நீங்க செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு அனீமியா அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப எதுவுமே வந்து குடுக்க முடியாது. கண்டிப்பா பீட்ரூட் வந்து ஈஸியா குடுக்கலாம் நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது பொடி மாதிரியும் நீங்க அரைச்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனலும் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. 15 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்டையுமே 19 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிட்டுருக்கோம். 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.